வணக்கம். நாம இன்னைக்கு ஜே கிருஷ்ணமூர்த்தியோட ஒரு முக்கியமான சிந்தனைய கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். பின்னமடைதலும் ஒன்றாயிருத்தலும் பத்தி அவரு பேசினதுல சில விஷயங்கள். ஆமா, முக்கியமா இந்த மனுஷங்களுக்குள்ள இருக்கிற பிளவுகள், அதாவது நான் இல்ல, நாங்க, அவங்கன்னு பிரிச்சு பார்க்கறது, இதெல்லாம் எப்படி வருது, இதை தாண்டி ஒரு முழுமையான ஒற்றுமையை எப்படி அடையறதுன்னு அவர் சொல்றத பார்க்கலாம். அப்ப நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த நான் அப்படிங்கிற ஒரு மையத்திலிருந்து வெளியே ஒரு எப்படி சொல்றது, முரண்பாடே இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழ முடியுமா? அதுக்கு கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் இல்லையா? சரிதான். முதல்ல இந்த பிளவோட மூலம், அதாவது ஆணிவேர் என்னன்னு பார்த்தா, கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றாருன்னா, எல்லாத்துக்கும் காரணம் இந்த நான் தான் அப்படிங்கிற ஒரு தன்னை முன்னிறுத்துற உணர்வு தான். இதுதான் சமூக, பொருளாதார, மத ரீதியான எல்லா பிரிவுக்கும் காரணம். ஒரு கடவுளை நம்புனா போதும் நினைக்கிறோம். இத பத்தி அவர் என்ன சொல்றார்? அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. இந்த மாதிரி வெளியில சூழ்நிலையை மாத்துறது, அதாவது கம்யூனிசம் மாதிரி விஷயங்கள், இல்லனா ஏதோ ஒரு பெரிய சக்தி கிட்ட சரணடைறது, இல்லனா ஒரு நாட்டு மேல பற்று வச்சுக்கிறது, இதெல்லாம் ஆமா, நாட்டுப்பற்று சில சமயம் போருக்கு கூட காரணமாயிடுது. அதேதான், இதெல்லாம் உண்மையான மாற்றத்தை தராதுங்கிறாரு. ஏன்னா பிரச்சனை வெளியில இல்ல, உள்ளுக்குள்ள இருக்கு, அந்த நான்ல இருக்கு. அதனால தப்பிச்சு ஓடுறது, அதாவது மடத்துக்கு போறது, தியான முறைன்னு பண்றது கூட உதவாது. அப்போ தீர்வு என்ன? காண்பதே செயல்னு ஒரு விஷயம் சொல்றாரே, அது ரொம்ப முக்கியமானதா படுது. ஆமா ஆமா, அதுதான் முக்கிய உள்ளொளி. அதாவது பிரச்சனைய அது எப்படி இருக்கோ அப்படியே பார்க்கறது, எந்த விதமான மாற்றமும் இல்லாம, விருப்பு வெறுப்பு இல்லாம சும்மா கவனிக்கிறது. அப்படி பார்க்கறதே செய்யலாம். அது எப்படி? நிஜமாவே ஒரு ஆபத்தை நீங்க உண்மையா உணரும்போது, பார்க்கும்போது யோசிக்க டைம் இருக்காது. உடனடியா செயல் நடக்கும் இல்லையா? பார்க்கறதுக்கும் செய்யறதுக்கும் நடுவுல இடைவெளியே இல்ல. ஆனா நாம என்ன பண்றோம்? ஒரு ஐடியா உருவாக்கி அப்புறம் அதை செய்ய முயற்சி பண்றோம். அப்போதான் போராட்டம் வருது. இதுக்கு ஒரு ஸ்பெஷல் கவனம் தேவைப்படுமா? நிச்சயமா. இதுக்கு நல்ல கூர்மையான கவனம், விழிப்புணர்வு, அப்புறம் உணர்வு தெளிவு தேவை. ஆனா நம்ம நம்பிக்கைகள் இருக்கே, நான் இந்து, நான் முஸ்லிம், நான் இந்த கட்சிக்காரன், இந்த மாதிரி அடையாளங்கள், அதெல்லாம் தடுத்துடும். அப்படிதானே? ஆமா. ஏன்னா அந்த அடையாளமே ஒரு பிரிவு தான். அது உண்மையை உள்ளது உள்ளபடி பார்க்க விடாது. சரி, அடுத்து இந்த மனசோட ஓயாத பேச்சு, சலசலப்புன்னு சொல்றாரே, நம்ம எல்லாருக்குமே இது அனுபவம் தான். ஏன் மனசு இப்படி பேசிட்டே இருக்கு? அதுக்கு பின்னால பயம் இருக்குன்னு அவர் சொல்றாரு. அதாவது வெறுமையா இருந்துடுவோமோ, ஒண்ணுமே இல்லாம போயிடுவோமோங்கிற பயம். அதனால அது எப்பவும் எதையாவது புடிச்சிக்க பாக்குது. ஒரு வேலையையோ, உறவையோ, ஒரு சிந்தனையையோ. ஆமா, எதுலயாவது பிஸியா இருக்கணும்னு தோணுது. அதேதான். இது ஈடுபாடுன்னு சொல்லலாம். இத அடக்க நினைக்காம, இது சரின்னு தப்புன்னு தீர்ப்பு சொல்லாம, சும்மா விழிப்போட கவனிக்கணும். அத பத்தி கத்துக்கும் போதே அது தானா அடங்கிடும். அப்போ தியானம்ங்கிறது அவர் எப்படி பார்க்கறார்? நிறைய பேர் மந்திரம் சொல்றது, தண்ணு மூடி ஏதோ கற்பனை பண்றதுன்னு நினைக்கிறாங்களே. அதெல்லாம் தியானம் இல்லங்கிறாரு. அது ஒரு மாதிரி சுயவசியம் மாதிரி, இல்லனா நம்ம ஆசைக்கு ஏத்த மாதிரி எதையா பார்க்கறது. உண்மையான தியானம்னா மனசு முழுசா அசையாம இருக்கிறது, மூளையோட முழு அமைதி. முழு அமைதியா? அது எப்படி சாத்தியம்? அதுக்கு ஒரு ஒழுங்கு ஆனா இது சட்டத்தால வர்ற ஒழுங்கு இல்ல. நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு எண்ணத்தையும், உணர்வையும், செயலையும் கவனிச்சு கத்துக்கிறது மூலமா வர்ற ஒழுங்கு. பயம், வன்முறை இதெல்லாம் மனசுல இருக்கும்போது தியானம் சாத்தியமே இல்ல. அடுத்த சார்பு நிலை, பயம் பத்தி பேசுறாரே. நாம ஏன் அடுத்தவங்களை இவ்ளோ சார்ந்து இருக்கோம், கருத்துக்களையே இப்படி பிடிச்சுக்கிறோம்? பயம்தான். பயம் ஒன்னு கடந்த கால நினைவால வரும், இல்லனா எதிர்காலத்தை பத்தின கற்பனையால வரும். எண்ணம் தான் இதுக்கு தொடர்ச்சி கொடுக்குது. நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு வெறுமை தான் நம்மள அடுத்தவங்க மேலேயோ நம்பிக்கை மேலேயோ சார்ந்திருக்க வைக்குது, ஒரு பாதுகாப்புக்காக. ஆனா அது உடையிறப்போ? ஆமா, அது சரி வரலனா பொறால, கோபம், விரக்தி எல்லாம் வருது. இன்பத்துக்கும் பயத்துக்கும் கூட தொடர்பு இருக்குன்னு சொல்றாரே, அது எப்படி? நாம இன்பத்தை தானே தேடுறோம். இது ரொம்ப ஆழமான பாயிண்ட். எண்ணம் தான் இன்பம் தொடரணுங்கிற ஆசைக்கும் காரணம். அதே எண்ணம் தான் பயத்துக்கும் தொடர்ச்சியை கொடுக்குது. இன்பம் வேணுங்கிறதும் பயம் போகணுங்கிறதும் ஒண்ணுதான். ஏன்னா ரெண்டுக்குமே மூலம் எண்ணம் தான். அப்போ ரெண்டும் ஒரே விஷயத்தோட ரெண்டு பக்கமா? கிட்டத்தட்ட அப்படிதான். அந்த எண்ணத்தோட இயல்பை நாம புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த இன்பம் பயம்ங்கிற பிடியிலிருந்து விடுபட முடியும். ஆக மொத்தத்துல கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றாருன்னா, உண்மையான ஒருமைப்பாடு அடைகிறதுக்கு வெளியில எதுவும் பண்ண வேண்டியதில்ல. நம்பிக்கையாலேயோ சூழ்நிலையை மாத்துறதுனாலயோ அது வராது.
நம்மள பத்தி, நம்ம எண்ணங்கள பத்தி, குறிப்பா அந்த நான் மையத்தை பத்தி ஆழமா புரிஞ்சுக்கணும். விழிப்போட நேரடியா பார்க்கணும். அதுதான் வழி. மிகச் சரியா சொன்னீங்க. இந்த பிரிவுகளுக்கும் போராட்டங்களுக்கும் காரணமான அந்த நான், அந்த கடந்த கால பாதிப்புகள் எல்லாம் எப்ப போகும்னா, நாம நேரடியா பார்க்கும்போதும் செயல் ஒன்னா இணையும் போதுதான். இது ஏதோ தத்துவமா படிக்கிறது இல்ல. ஒவ்வொருத்தரும் தனக்குள்ளதான சுயமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தன்னை அறிதல் மூலமா வர்றது. அப்போ இத கேக்குறவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் யோசிக்கிறதுக்கு. உங்க அன்றாட வாழ்க்கையில உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வருது, ஒரு உணர்ச்சி வருது, இல்ல அடுத்தவங்களை சார்ந்திருக்கணும்னு தோணுது. அந்த நேரத்துல அத எந்த தீர்ப்பும் சொல்லாம சும்மா கவனிக்க முடியுமா? அப்படி கவனிச்சா அந்த மனசோட ஓயாத பேச்சு, அந்த சடசடப்பு என்ன ஆகுதுன்னு நீங்களே கொஞ்சம் பாருங்களேன்.